ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு இட்லி பொடி சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பொடி இடிக்கிறதுக்கு பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கப் உளுந்து, தோல் நீக்கப்பட்ட உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் தோல் உள்ள உளுந்துனாலும் எடுத்துக்கிடுங்க. ஒரு கப் துவரம் பருப்பு, கொஞ்சம் காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இடித்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 2 பூண்டு, கொஞ்சமாக வத்தல் எடுத்திருக்கேன். வத்தல் 50 கிராம். இது எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம இந்த 50 கிராம் வத்தலை வறுத்துருவோம். இப்போ வத்தல் இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம். எடுத்து வச்சுருவோம். இந்த ஒரு புகை உளுந்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம். நீங்கள் கருப்பு உளுந்து போடனாலும் போட்டுக்கிடுங்க. என்கிட்ட இல்லாதனால இந்த வெள்ளை இதை போட்டோம். இப்போ இதை எடுத்து வச்சுருவோம். ஒரு கப் துவரம் பருப்பு, அதையும் இதில் சேர்த்துப்போம். உங்கள்கிட்ட கடலை பருப்பு இருந்தால் கூட கடலை பருப்பு போட்டுக்கிடுங்க. இதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம். இதையும் இப்போ நம்ம எடுத்துருவோம். காயத்தை இடித்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ காயத்தையும் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம். இப்போ இதையும் எடுத்து வச்சுருவோம். நான் கொஞ்சமாக அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பேரில் சேர்த்துருவோம். அதையும் நம்ம வறுத்துக்கலாம். அரிசியும் சேர்க்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். மொளவடி இட்லி தோசைக்கு மொளவடியுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ இதையும் வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுருவோம். கருவேப்பிலையும் நம்ம வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம இந்த அளவுக்கு வறுத்துட்டோம். இதையும் தட்டி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிட்டு நம்ம இப்போ பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொடி பண்ணியாச்சு. இதை இப்போ இந்த பூண்டு நம்ம இடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கேன். பூண்டு இந்த அளவு தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டில் பச்சை தன்மை இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் பூண்டை. இப்போ நம்ம வறுத்துருக்க பூண்டை இதை சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த முளவடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உரப்பு உப்பு எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பார்த்து சேர்த்துக்கிடுங்க. முளவடிக்கு இட்லி பொடிக்கு பூண்டு வறுத்து சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. நம்ம இட்லி தோசை இதுகளுக்கு நம்ம லேசாக நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒருத்தர் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.